ஓட்டுக்காக நிற்கிறவன் இதை பேச மாட்டான். தான் பிறந்த நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் நிற்கிற ஒரு மகனால தான் இதை பேச முடியும். நீ ஓட்டு போடுவதும் போடாதும் உன் விருப்பம். இந்த அரசியலை நீ புரிந்து கொள்ளாமல் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. நீ மறுபடியும் உன் மதத்தை காப்பாற்ற காங்கிரஸுக்கே போடு. உங்க சின்னம்மா கோவிச்சாலும் கோவிச்சுக்கும், உங்க சின்னம்மா மகன் ராகுல் காந்தி கோவிச்சாலும் கோவிச்சுப்பாரு. உனக்கு மாணவர் கோஷம் ஏண்டா இத்தனை மீனவர் செத்துருக்கான், ஒருத்தன் இளவுக்கு ஆளாதவனுக்கு எப்படா ஓட்டு போடுற? ஓ வீட்டு இளவுக்கு ஆளாதவனுக்கு என்ன நீ ஓட்டு போடுற? மாணவன் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கச்சத்தீவு நமக்கென்று வைத்தால் கடல் எல்லை அதிகம், கச்சத்தீவு அவனுக்கு என்று கொடுத்தால் கடல் எல்லை அவனுக்கு அதிகம். யாரை கேட்டு கொடுத்த? ஏன் திருப்பி எடுக்கல? ஏன் எடுக்கல? என் படகு என்ன விலை? நானே வாங்கினா 10 பேர் சேர்ந்து வாங்கணும், வங்கியில் கடன் வாங்கணும், 10 லட்சம் 20 லட்சம் மட்டும் படகு. ஒரே நாளில் பறிச்சு சிங்களநாதன் தனி அவன் அரசுடமை ஆக்கிக்கிறான், என் வலையை பிரிக்கிறான், கிழிக்கிறான், என்னை அடிக்கிறான், சிறையில் தூக்கி போடுறான். கேட்க துப்பு இல்ல? சொந்த நாட்டு மீனவனை ஒரு இன்னொரு நாடு கைது பண்ணி சிறைப்படுத்தி படகை சொந்தமாக்கிக் கொள்கிற போது தடுக்க துப்பு இல்லாதவனுக்கு எதுக்குடா நீ ஓட்டு போடுற? அவனுக்கு போர் பயிற்சி, அவனுக்கு போர் கப்பல் பரிசு. என் நாட்டு மீனவனை கொள்ளவனுக்கு நான் போர் பயிற்சி கொடுப்பேனா? சொல்லு. ஆயுத பயிற்சி கொடுப்பேனா? என் நாட்டு என் மீனவனின் படகை பறித்து வைத்து ஏலம் போடுகிற அரசுக்கு போர் கப்பல் பரிசு கொடுப்பேனா? ஏன் உனக்கு நாதி கிடையாது கேட்க? நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு கொடுத்து பாராணி ஆயுத பயிற்சி கொடுத்துறா கப்பலை பார்க்கிறேன். நான் கொடுத்துட்டு பார்ப்போம். ஒரே தீர்மானத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருவேன். கச்சத்தீவை திருப்பி போடுவேன். மாநில அரசு போடுகிற தீர்மானங்கள் சட்டங்கள் எல்லாம் நாங்கள் மதிக்க தேவையில்லை. இங்கிருந்து பிறகு மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும்? இங்கிருந்து ஒரு தீர்மானம் அங்கே போடுவேன். எப்படி நீ மயிருனா கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு அவ்வளவு கெட்டதுன்னா போய் எல்லாம் மொட்டை அடிச்சு தெரிய வேண்டாம். இதுக்கு வளர்த்து வளர்த்து என்ன தேய்ச்சி சீவி திரியிற? மயிருங்கிறது தூய தமிழ் வார்த்தைடா. தலையில் இழிந்த மயிரனைய மாந்தர் நிலைந்த நிலையில் இந்த கடைன்னு திருவள்ளுவர் நம்ம தன் மறைமொழியில் பொதிக்கிறது. இவருக்கு கேசம்னு சொல்லணும், இல்லைன்னா சிகைன்னு சொல்லணும், இல்லைன்னா முடின்னு சொல்லணும். சோறுங்கிறது கேவலம், சாதம் இல்லை ரைஸ். கொஞ்ச நாள் இப்படியே பேசிட்டு திரி, விரட்டி விரட்டி வெளுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன் பாரு. ரைஸா? ரைஸாடா? நான் படப்பிடிப்பில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது புதுசாக நடிக்க வந்துடுவான், எவனாவது ஒரு தொழில்நுட்ப கலைஞர் வந்துடுவான். எங்கள் ஆளுங்கெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டாங்க. அண்ணே கொஞ்சம் ரைஸ் கொடுங்கண்ணே அப்படின்னா அவர் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு போகிறவங்க அவனுக்கு வைக்க மாட்டார், போயிடுவார். அண்ணே அண்ணே ரைஸ்ண்ணே சார் ப்ளீஸ் சார் ரைஸ் சார், திரும்பியே பார்க்க மாட்டான். பக்கத்தில் கொஞ்சம் எவ்வளோ நேரம் நீ ரைஸுன்னு கேட்டாலும் போட மாட்டான். அண்ணே சோறு தாங்கன்னு சொல்லி போடுவான். அண்ணே கொஞ்சம் சோறு கொடுங்கண்ணே. மாறும் தம்பி. சீமான்னு ஒரு சிறிய மகன் வருகிற வரைக்கும் நேரலை இல்லை தம்பி, தொலைக்காட்சியில் எல்லாம் லைவ் தான். சீமான்னு ஒருத்தன் வர வரைக்கும் பிரச்சாரம் தான் தம்பி, பரப்புரை கிடையாது. சீமான் வர வரைக்கும் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி கிடையாது. சீமான் வர வரைக்கும் எல்லாம் சூப்பர் வெரி குட் தான். இப்போ தான் சிறப்பு. எல்லாரும் சொல்கிறான் சிறப்பு மகிழ்ச்சி அப்படின்னு. ஒவ்வொரு சொல்லாக மாற்றுவோம். எல்லாம் பேசினா நீனும் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக முருகனை கும்பிட்டு இருந்த. இந்த எளிய மகன் வந்தா 5 ஆண்டு தான். என் முருகனை தவிர எவன் வீட்டில் வேற முருகன் இருக்கப்படுறான் பாரு. திருமண அழைப்பிதழ் நாக்காட்டி எல்லாத்திலையும் நாங்கள் உருவாக்கின, நான் வடிவமைச்சு இவன் தான் என் முருகன், தமிழின இறைவன் முப்பாட்டான் என்று நான் அறிமுகப்படுத்தின முருகன் தான் இருக்கான். நிறுவேன் சொல்லும்போது அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்தில் ஜில்லான்னா டிஸ்ட்ரிக்ட்னா, அப்புறம் ஜில்லான்னா, இப்போலாம் எவனாவது ஜில்லா டிஸ்ட்ரிக்ட்னா அடிச்சிருந்துருவான். இப்போ எந்த மாவட்டம் மாறிடுச்சுல, மாறும் மாற்றும். அதனால தமிழ் இளம் தலைமுறையினர் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல என்பதை என் அருமை சொந்தங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நாங்கள் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் தம்பி தங்கைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை கேட்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நான் ஓட்ட கேட்கல, என் இன சொந்தங்களின் உரிமையை காப்பாற்றுவதற்கான வலிமையை கேட்கிறேன். இவ்வளவுதான். போட்டிங்க காங்கிரஸுக்கு, போட்டிங்க பாரதிய ஜனதாவுக்கு. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங், 10 ஆண்டுகள் ஐயா மோடி. என்ன நடந்தது உனக்கு சொல்லு? என்ன நடந்துருச்சு? நீ காவிரி நதிநீர் வரலைன்னா உனக்கு என்ன கன்னியாகுமரி? காவிரி நதிநீர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு குடிநீர் இல்லை. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கன்னியாகுமரி மீனவனுக்கு பாதிப்பு இல்லை, கச்சத்தீவுனால அது ராமேஸ்வரம் மண்டபம் அந்த பகுதியில் இருக்க மீனவனுக்கு தான் பாதிப்புனா அது தப்பு. நாகப்பட்டினம் மீனவன் அடிச்சா கன்னியாகுமரி மீனவனுக்கு வலிக்காது, கன்னியாகுமரி மீனவன் அடிச்சா நீ கடலூர் மீனவனுக்கு வலிக்காதுன்றது அது சரி இருக்காது. உலகத்தில் என் இன மக்களின் மீது எங்கு அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று துடிப்பவன் எவனோ அவன் தான் தமிழன், அவன் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளையா இருக்க முடியும். என் ஜாதி மீது அடி விழுந்தா தான் எனக்கு வலிக்கும், என் மதத்தின் மீது அடி விழுந்தா தான் எனக்கு வலிக்கும்னா சரி இருக்காது. என் இனத்தின் மீது எங்கு அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று எழுபவன் எவனோ அவனே தமிழன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் செய்யணும். பூமி நாம் வணங்கக்கூடிய சாமி என்பதை நீ பிடிச்சிக்கணும். பிள்ளையாரை நீ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை நீ களிமண்ணால் செய்தால் கனிமண்ணை தந்தவள் இந்த தாய் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லா கவனிச்சுக்கணும். நீ வணங்குகிற சாமியையும் தாங்கி நிற்பவள் உன் தாய் பூமிதான் என்பதை நீ உணர்ந்தால் இந்த பூமியை நீ வணங்குவாய். பூமியே நம் சாமி என்பதை புரிந்து கொண்டு அவள் மூஞ்சியில இந்த பிளாஸ்டிக் கழிவை போடுறது, குப்பையை போடுவது நீ பயன்படுத்தாது. இதே கன்னியாகுமரியில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர் இருக்கிற வரை இந்த பாலித்தீன், இந்த நெகிழி குலைமம், இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த விடாமல் தடுத்தார். அவர் போனாரு, மறுபடியும் வந்துச்சு. நீ அருகில் இருக்கிற கேரளாவில் இந்த பாலித்தீன், இந்த நெகிழி, இந்த பிளாஸ்டிக் இருக்குதான் பாரு. இல்லை, நம்ம தம்பிகள் இங்கிருந்து கேரளாக்குள்ள போறாங்க. அந்த வண்டியை அவர் தடுத்துறாரு காவலர். சோதிக்கும் போது பிளாஸ்டிக் போத்தல் இருக்கு, தண்ணி போத்தல் எடுத்து வச்சுக்கிறார். 5 போத்தல்னு எண்ணி வச்சுக்கிறார். வண்டி எண்ணெய் குறிச்சுக்கிறார், அவருடைய அலை தொடர்பு எண்ணெய் குறிச்சுக்கிறார், வண்டி நிறத்தை குறிச்சுக்கிறார்.
அனுப்பிடுறார். திருப்பி அவர் 2 நாள் கழிச்சு அவர் திரும்பி வர்றார். நள்ளிரவில் வர்றார். வரும்போது இவரை மறித்து அந்த போத்தலை எடுத்து வச்சு இந்த வண்டி எண்ணை குறித்து இந்த வண்டியின் நிறத்தை எழுதிய காவலர் அல்ல அவர், வேற ஒரு காவலர் மறிக்கிறார். மறித்து வண்டி எண்ணை பார்க்கிறார். நில், இது ஒன்று தானே, கொண்டு போ. ஏன்னா அந்த காவலர் இந்த காவலருக்கு இந்த பொறுப்பை கடமை உணர்வோடு கடத்தி அந்த வண்டி வரும்போது அந்த எண்ணு வரும்போது சரியாக நிறுத்தி இந்த போத்தலை நாட்டு கொண்டு போ, இங்கே கூடாதுன்றான். அதனால தான் அது கடவுளின் தேசமாக கேரளா இருக்கிறது. அவனுக்கு ஏன் 8 வழிச்சாலை இல்லை, அவனுக்கு ஏன் 4 வழிச்சாலை இல்லை, இருக்கிற வழியில் போனால் போதும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். வந்தால் காட்டடிப்பான், மலையை நொறுக்கி சாலை போடணும்பான், அவன் போதும்ன்றான். சிறியதே அழகுங்கிறான் ஈயப் சுமாசன், இருக்கிறதுல நிறைவா வாழுங்கிறான். ஆனால் நமக்கு அந்த எண்ணம் இல்லை. எல்லாம் பெருசு பெருசாக வேணும், எல்லாம் ஓசி அவன் உழைக்காம சாப்பிடணும். என்ன விலை கொடுத்தாவது நம்ம தாயை காப்பாற்றணும், பூமி தாயை காப்பாற்றணும். நாம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக இதை வைத்து விட்டு போகணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல தண்ணீர், நஞ்சில்லா உணவு, எரிக்க தடையற்ற மின்சாரம், நடக்க சரியான பாதை, இதையெல்லாம் நம் வைத்து விட்டு போகணும். படிக்க கல்வி, படிப்புக்கேற்ற வேலை, எல்லாருக்கும் சமமான சரியான மருத்துவம், இதையெல்லாம் இந்த மண்ணில் நம் சந்ததியினருக்கு வைத்து விட்டு போக வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி நாம் தமிழர் ஆட்சி மலர்வதுதான். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். ஒரே வழி விவசாய சின்னத்திற்கு என் அன்பு சொந்தங்கள் வாக்களிப்பதுதான். இரட்டைலைக்கு வாக்கு செலுத்தி விட்டீர்கள், உதயசூரியனுக்கு செலுத்தி விட்டீர்கள், தாமரைக்கு செலுத்தி விட்டீர்கள், கை செலுத்துக்கு செலுத்தி விட்டீர்கள். ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். அமர்ந்திருக்கிற அருமை சொந்தங்களே, உங்கள் கைகளில் அலைபேசியில் உலகத்தை உள்ளங்கையில் சுருக்கி தந்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அதே உள்ளங்கைக்கு உணவை கொண்டாந்து தருகிற ஆற்றல் விஞ்ஞானிகளுக்கு இல்லை, விவசாயிக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாமல் விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கள். எல்லோரும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்கிறார்கள், விவசாயி தெய்வத்தின் வேலையை செய்கிறான். விவசாயம் என்பது வேலையும் அல்ல, தொழிலும் அல்ல, நம் பண்பாடு, வாழ்வியல். அந்த வேளாண் குடிமகன் வாழ வேண்டும், இந்த நாடு மக்களும் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பதை தவிர வேறு வழியில்லை. வருகின்ற தேர்தலில் உங்கள் மகன் நிறுத்துகிற வேட்பாளருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். என் தம்பி சேவியர் குமாரின் படுகொலைக்கு நியாயத்தை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி பெறுவோம் என்கிற உறுதியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.